நிறைய டெவலப்பருக்கு அவங்களோட சொந்த வெப்சைட்டை ஆன்லைனில் லான்ச் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் மணி ரொம்ப செலவாகுமே அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே உங்கள் வெப்சைட்டை ஆன்லைனில் லான்ச் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நெட்லிஃபை. நெட்லிஃபைங்கிறது இப்போ வந்து ரொம்பவே ஃபாஸ்டஸ்ட்டாக உங்களுடைய வெப்சைட்டை வந்து நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் கொண்டு வந்துடலாம். அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்கலாம். நீங்கள் வந்து சைனப் அந்த பேஜுக்கு வந்து சைனப் பண்ணணும். netlify.com அப்படின்ற போர்ட்டலுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி GitHubல இல்லை GitLabல பிட்பாக்கெட்டில் லாகின் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அதோட க்ரெடென்ஷியல் மூலமாக நீங்கள் வந்து Netlify சைன்அப் பண்ணிக்கலாம். ஸோ இது அத்தரைசேஷன் கேட்கும். உங்களுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோட் உங்களோட மெயிலுக்கு வரும். அதை என்டர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். சைன்அப் பண்ணது இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். நம்ம சிஸ்டமில் லோக்கலில் இருக்கிற ஃபைலை எப்படி வந்து வெப்சைட் லான்ச் பண்ண யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நெட்லிஃபை அப்ளிகேஷன்ஸ்குள்ளே இந்த மாதிரி டீம் ஓவர்வியூ, சைட்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் நீங்கள் சைட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் மூலமாக உங்களோட ப்ராஜெக்டை இதில் வந்து லான்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் வந்து லோக்கலில் இருக்குது, ஃபைல் எல்லாமே லோக்கலில் இருக்குது. அதை நீங்கள் அப்லோட் பண்ணணுன்னா இந்த ப்ரௌஸ் ஆர் அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோல்டரை சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்துருங்க. இந்த பாப்அப் கேட்கும், அதை அப்லோட் கிளிக் பண்ணிக்கோங்க. இது அப்லோட் ஆனதுமே வந்து டிப்ளாய்மெண்ட் வந்து பில்டு வந்து ரன் ஆகிடும். ஸோ ரன் ஆகிட்டு என்னென்ன வந்து டிப்ளாய்மெண்ட் லாகு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அதில் என்ன டிப்ளாய் ஆகி வந்திருக்கு, ஸ்க்ரீன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ஜஸ்ட் வந்து build in type in JS அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் மட்டுமே என்னோட இண்டெக்ஸ் ஃபைலில் நான் வச்சுருந்தேன். ஸோ அது எனக்கு இங்கே விசிபிள் ஆயிடுச்சு. இதுதான் என்னோட வெப்சைட். இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த சைட் ஓட நேம் மாற்றணும். இதான் வந்து என்னோட சைட்டோட நேம். இதுக்கு முன்னாடி இத்தனை சைட் வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த சைட்டோட நேம் மாற்றணும் அப்படின்னா இங்கே போயிட்டு சைட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு சைட் இன்ஃபர்மேஷன் இருக்கும், இங்கே சேஞ்ச் சைட் நேம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இங்கே போயிட்டு நீங்கள் வந்துட்டு JS டியூட்டோரியல், என்னோட சைட் வந்து JS டியூட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸ்பேஸ் இல்லாமல் போடுங்க. ஸோ அதோட URL வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு அது ஆல்ரெடி டேக்கன் அப்படின்னா நீங்கள் வேறு எதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ என்னோட URL வந்து மாறிடுச்சு. இப்போ நான் அந்த URL கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கும் வந்து அதே அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களோட ரெபாசிட்டரி வந்து லிங்க் பண்ணிக்கலாம். நிறைய பில்ட் அண்ட் டிப்ளாய்மெண்ட்டில் வந்துட்டு என்னென்னலாம் நீங்கள் பண்ணலாம், என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த சைட் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா delete சைட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். உங்களோட சைட்டோட நேமை வந்து இங்கே டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த delete பட்டன் எனபிள் ஆயிரும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த சைட் வந்து delete ஆயிடுச்சு. GitHub, பிட்பாக்கெட் இந்த மாதிரி ரிமோட்டில் இருக்கக்கூடிய ரெபாசிட்டரிஸில் உள்ள ப்ராஜெக்டை எப்படி வந்து ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நெட்லிஃபை யூஸ் பண்ணி எப்படி வந்து லான்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ராஜெக்ட் வந்து GitHubல இல்லைனா பிட்பாக்கெட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரைட் சைடு உள்ள ஆட் நியூ சைட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ராஜெக்ட் வந்து GitHubல இருந்தால் GitHub, GitLabல இருந்துச்சுன்னா இது, பிட்பாக்கெட்டில் இருந்துச்சுன்னா இது சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட ப்ராஜெக்ட் GitHubல இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். அத்தரைஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து அந்த இதில் நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட் என்னென்ன ரெபாசிட்டரி வச்சுருக்கீங்களோ அந்த ரெபாசிட்டரி வந்துட்டு இங்கே உங்களுக்கு காட்டும். நான் இப்போ வந்துட்டு சாம்பிள் ப்ராஜெக்ட் 1 வந்து சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பிரான்ச் வேணாலும் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நான் அங்கே வந்து மெயின் பிரான்ச்சில் தான் எல்லா கோடும் வச்சுருக்கிறதுனால மெயின் கொடுக்குறேன்.
கொடுத்துட்டு deploy site அப்படின்னு கொடுத்தீங்கன்னா build வந்து ரன் ஆயிடும். ஸோ இது வந்து site name. build வந்து ரன் ஆயிட்டு இருக்குது. அந்த ஃபைல்குள்ளே வந்து நான் வந்து இந்த மாதிரி மட்டும்தான் கொடுத்துருந்தேன் ஜிட் கமிட் ரிவர்ட் அப்படிங்கிறத. ஸோ அது மட்டும் வந்து நமக்கு வந்து பேஜில் டிஸ்பிளே ஆயிருக்கு. அதுக்கான லிங்க் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து நம்ம சைட் நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த சைட் டீட்டெயில்ஸில் போயிட்டு சேஞ்ச் சைட் நேம் கொடுத்திங்கன்னா அதோட யூஆர்எல் வந்து சேஞ்ச் ஆயிரும். டெலீட் பண்ணுறதுக்கும் இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இம்போர்ட் அண்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் போகிறீங்க, GitHub கொடுக்குறீங்க. இப்போ இங்கே ரெபாசிட்டரி வந்து எனக்கு 3 காட்டுது கரெக்டாக. பட் ஆனால் என்னோட ரெபாசிட்டரி வந்து நிறைய ரெபாசிட்டரி இருக்குது. ஏன் வந்து எனக்கு 3 மட்டுமே காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து நெட்லிஃபைக்கு அக்சஸ் வந்து அந்த 3 ரெபாசிட்டரிக்கு மட்டும்தான் கொடுத்துருப்பேன். அதுக்கு நீங்கள் வந்துட்டு GitHubக்குள்ளே லாகின் பண்ணிக்கணும். இங்கே கான்ஃபிகர் தி நெட்லிஃபை ஆப் அண்ட் GitHubனு கொடுத்தீங்கன்னா GitHub வந்து லாகின் கேட்கும். லாகின் கேட்டதுக்கப்புறம் இந்த பேஜுக்கு வந்து நேவிகேட் ஆகும். ஸோ இந்த நேவிகேட் ஆகிற பேஜில் ரெபாசிட்டரி ஒன்லி செலக்டட் ரெபாசிட்டரிஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் செலக்டட் ரெபாசிட்டரி தான் நெட்லிஃபைல அக்சஸ் பண்ண முடியும். உங்களுக்கு எல்லா ரெபாசிட்டரி வேணும்னா ஆல் ரெபாசிட்டரிஸ் கொடுத்துக்கலாம். ஒன்லி செலக்டட் ரெபாசிட்டரிஸில் வந்து நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ வேறு ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டிசைன் இதை நான் ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த ரெபாசிட்டரி வந்து இங்கே காட்டும். ஸோ இது காட்டும். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ரெபாசிட்டரியை சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ரீவியஸான பில்டோட டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணுன்னா அந்த பில்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இங்கே வந்து எந்தெந்த சைட் இருக்கோ அந்த ஏதாவது பர்டிகுலர் வந்து அந்த சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டிப்ளாய்மெண்ட் இருக்கும். ஸோ கோ டு டிப்ளாய் டீட்டெயில்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட என்னென்ன டிப்ளாய்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நடக்கும். இல்லைனா வந்து இன்னொரு டைம் டிப்ளாய்மெண்ட் நடந்து உங்களுக்கு அந்த ப்ராசஸ் வந்து லாக் வந்து காட்டும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் லேட்டஸ்ட்டாக பண்ண சேஞ்சஸ் வந்து இன்னொரு தடவை டிப்ளாய்மெண்ட் பண்ணும்போது அப்ளை ஆகிடும். கஸ்டம் டொமைன் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணணும். ஸோ அந்த டொமைன் நேம் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த சைட்டுக்கு வந்து பே பண்ணிக்கோங்க. டீம் மெம்பர்ஸாகவும் இதில் ஒர்க் பண்ணலாம். உங்களோட டீம் மெம்பர்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது. உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட சைட்டை வந்து HTTPS URL வந்து செக்யூர் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இது இந்த கஸ்டம் டொமைன் அதுக்கப்புறம் தேர்ட் ஆப்ஷன் இது எல்லாத்துக்குமே வந்து பேமெண்ட் உண்டு. ஸோ நீங்கள் வந்து இதை அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது புது டாபிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவாக நான் போடுறேன்.